சனிப்பெயர்ச்சி பலன்கள். மேஷராசி. மன தெளிவு நிறைந்த மேஷராசி அன்பர்களே, வரும் மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரே என்று நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. குரு பகவானின் சுபத்துவம் நிறைந்த பார்வையானது உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களின் மீது படுகிறது. அதற்கான நற்பலன்கள் அதிகமாக இருக்கப் போகிறது. இளைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான போக்கு நிலவும். அவர்களுக்கு உங்களால் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் அல்லது குடியிருக்கும் வீடு மாற்றம் வரும் சூழ்நிலை ஏற்பட்டால் இதனால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் கிடைக்கப் போகிறது. காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கூட்டுத் தொழில் செய்வோர் பங்குதாரர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி இடையே இருந்த சங்கடங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியான போக்கு காணப்படும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வர். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உயர்கல்விக்காக அல்லது வேலைக்கோ வெளிநாடு செல்ல நினைத்தால் எளிதில் நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். தந்தையார் வழி அனுகூலங்கள் உண்டு. வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் மீதிருந்த எதிர்மறை விமர்சனங்கள் மறைந்து மீண்டும் புகழ் வெளிச்சத்திற்கு அவர்கள் வருவார்கள். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் மற்றும் பொது சேவையில் உள்ளவர்களுக்கும் மரியாதை, புகழ் வந்து சேரும். பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த லாபம் பெற்றுத்தரும். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப உங்களை நீங்கள் அப்டேட் செய்து கொள்வது நல்லது. நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு நன்மைகள் பலவற்றை பெற்றுத்தரப் போகிறது.